இன்வெஸ்ட்மெண்ட்காக இல்லை ஐடி ஏரியா ஐடி ஹப்பிங்கு ஓஎம்ஆரில் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் இது பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டார் ஹோம்ஸ் இவங்க இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட வந்து 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அண்ட் இது இவங்களோட 28th ப்ராஜெக்ட். இட் மீன்ஸ் ஆல்ரெடி 27 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. உங்களோட இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலாக 3 ஏக்கர்ஸ். நீங்கள் ட்ரோன் ஷாட் நான் போடுறேன், நீங்கள் அதே பாருங்க ஃபுல்லாக. இந்த 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இருக்கு. ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னா 46 பிளாட்ஸ் இருக்கு. ஃபேஸ் 2ல 38 பிளாட்ஸ். இதில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 878 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 1800, அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க இருக்கு. ஜஸ்ட் வந்து கேளம்பாக்கம் ஜங்ஷன் வந்து 5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் வந்து 7 கிலோமீட்டர். திருப்பூர் முருகன் டெம்பிள் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். சிறுசேரி ஐடி பார்க்ல இங்க இருந்து பக்கம் தானே. சிறுசேரி ஐடி பார்க் இங்க இருந்து பக்கம் தான். இங்க இருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ்ல சிறுசேரி ஐடி பார்க். ஓகே சார். மெயின் டவுன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பக்கத்துல வந்து கேளம்பாக்கம் ஜங்ஷன் இருக்கு 5 கிலோமீட்டர்ல. ஆமா சார். மெயின் ஜங்ஷன் பார்த்தா கேளம்பாக்கம் இங்க இருந்து 5 கிலோமீட்டர். திருப்பூர் இங்க இருந்து வந்து 1 கிலோமீட்டர் தான். ஆமா, கோயிலும் ஆமா ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே அது கோயிலும் வந்துடும். ஆமா சார். உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு உங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரியே நீங்க வாங்கிக்கலாம். வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். உங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நம்ம சேனல்ல இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ இல்ல ரியல் எக்விட்டிக்காகவோ வேற ஒரு எந்த ஒரு நல்ல காரியத்துக்காக ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம சேனல் எப்போதும் உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும். சென்னையில இருக்க பெஸ்ட் இடத்தெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி அவங்கள பத்தி விசாரிச்சு அவங்க கூட வந்து கொலாபரேட் பண்றதா நம்மளோட நோக்கம். ரியல் எஸ்டேட்ல இன்னைக்கு நம்ம வந்திருக்குது ஒரு இடம் OMR 100. இதை ஓன் பண்றவங்க ஸ்டார் ஹோம்ஸ். இந்த பிளேஸ் பேர் வந்து RPS கார்டன். இது எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு, எந்த ஏரியால இருக்கு, அண்ட் அம்யூனிட்டிஸ் என்னென்ன இருக்கு, இதுக்கு பக்கத்துல இருக்க நியர்பை அட்ராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வேல்யூலாம் எப்படி போகும், ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஆன்சர் இந்த ஒரு வீடியோல கிடைக்கும். நானும் சொல்றேன். பிளஸ் உள்ள வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒண்ணா கேட்போம். இப்போ உள்ள போகலாம். உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பிளேஸோட பேரு ஏன் OMR 100 அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா ஜஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணுங்களேன். இதுதான் நமக்கு மெயின் ரோடு. நல்ல ஒரு 40 ஃபீட் மெயின் ரோடு. ஜஸ்ட் 100 மீட்டர் போனீங்கன்னா டெட் எண்ட்ல அங்க ஒரு மரம் தெரியுதுல, அதுதான் மெயின் ரோடு. என்ன ரோடு? OMR ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. உங்களுக்கு கேளம்பாக்கத்துல இருந்து திருப்பூர் போனீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வரும். இப்போ நம்ம உள்ள போகலாம். வாவ், செம்ம இடம். இன்வெஸ்ட்மெண்ட்காக இல்ல ஐடி ஏரியா ஐடி ஹப்பிங்கு OMRல இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் இது பெஸ்ட்டாக இருக்கும். எனக்குமே ஒரு ப்ராஜெக்ட் வர்றோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருக்க பிளாட் டீடைல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யார் வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸ்டார் ஹோம்ஸ் இவங்க இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட வந்து 8 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அண்ட் இது இவங்களோட 28th ப்ராஜெக்ட். இட் மீன்ஸ் ஆல்ரெடி 27 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. இட் இஸ் ரியலி கிரேட். இந்த OMRலயே இவங்களுக்கு 3 சைட் இருக்கு. எல்லாமே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான். ஆன் ரோடுனா நீங்க மெயின் ரோட்ல இருந்து ரொம்ப உள்ளெல்லாம் நீங்க வந்து போகவே தேவையில்லை. இதை கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு OMR ரோட்ல இருந்து ஜஸ்ட் வந்து 100 மீட்டர் வந்தீங்கன்னா மெயின் ரோட்லயே இருக்கு. அண்ட் இவங்களோட இந்த ப்ராஜெக்ட் வந்து டோட்டலா 3 ஏக்கர்ஸ். நீங்க ட்ரோன் ஷாட் நான் போடுறேன், நீங்க அதே பாருங்க ஃபுல்லா. இந்த 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இருக்கு. ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா 46 பிளாட்ஸ் இருக்கு. ஃபேஸ் 2ல 38 பிளாட்ஸ். இதுல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 878 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு அதிகபட்சம் 1800, அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க இருக்கு. கிட்டத்தட்ட முக்கா கிரவுண்ட்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கு. சோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க இங்க வாங்கிக்கலாம். நம்ம சைட்ல வந்து வேற அம்யூனிட்டிஸ்லாம் நிறைய இருக்கு. ஏன்னா எனக்கு இந்த சைட்டை பார்க்கும்போது அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு. மெயின் ரோட்ல இருக்கு, அவென்யூ ட்ரீஸ்ல ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி 20% வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு நான் சொன்னேன்ல. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க 1 2 அப்புறம் அங்க பின்னாடி 2. உங்களுக்கு ட்ரோன் ஷாட்ல நான் காமிக்கிறேன். அப்பவே உங்களுக்கு வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு அழகா இதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. எல்லா பாயிண்ட்டுமே சொல்லியாச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இருக்க வந்து அட்ராக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்றதை விட இங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க, சரத்குமார்னு ஒரு சார் இருக்காரு. அவரை போய் மீட் பண்ணுவோம், அவர்கிட்ட கேட்கலாம். நான் வந்து இந்த சைட்டை பத்தி விசாரிச்சேன். பிளஸ் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் இருக்கு. இதை பார்த்து நான் அப்சர்வ் பண்ணதை வச்சுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ராஜெக்ட் மேனேஜர்ட்ட நம்ம கேட்டோம்னா அவங்க டீட்டெயில் இன்னும் தெளிவா சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட இன்னமும் நம்ம நிறைய கேட்கலாம். உள்ள சார் இருக்காரு, அவரை பார்க்க போறதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு பார்த்து நீங்க பாருங்களேன். ஜஸ்ட் வந்து கேளம்பாக்கம் ஜங்ஷன் வந்து 5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் வந்து 7 கிலோமீட்டர். திருப்பூர் முருகன் டெம்பிள் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தான். சைட்ல இருக்க எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும். இதை தாண்டி இதுல இருக்க பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன, இங்க பக்கத்துல இருக்க நியர்பை அட்ராக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா? காலைல சாப்பிட்டது சார். சூப்பர் சார். ஓகே சார். இந்த ஸ்டார் ஹோம்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க இந்த இடத்துல OMRல இப்போ காலவாக்கத்துல இருக்கு. ஆமா சார். இந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த சைட்டு என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் உள்ள இருக்கு. ஸோ அது என்னன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, டஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட், ஸோ நாய்ஸ்ல இருந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் இடம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இதை நீங்க சூஸ் பண்ணலாம். யாரெல்லாம் இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறாங்கல்ல, அவங்க சிட்டில இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவுக்கு மாறணும். ஸோ அங்க ஒரு லேண்ட் வாங்கி நான் ஒரு ஓனா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான்
இருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணலாம். சிறுசேரி ஐடி பார்க்ல இங்கேருந்து பக்கம் தானே? சிறுசேரி ஐடி பார்க் இங்கேருந்து பக்கம் தான் சார். இங்கேருந்து இப்போ ஒரு அரௌண்ட் ஒரு 7.5 கிலோமீட்டர்ஸ்ல சிறுசேரி ஐடி பார்க். ஓகே. நம்ம காலவாக்கம் சைட்டோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம சென்னை மெட்ரோ. இது எக்ஸாக்டா திருச்சேரி நம்ம டிசிஎஸ் கேம்பஸ்ல இருக்கு. ஸோ மெட்ரோ வந்துட்டாலே அதோட அப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். நியர்பை காலேஜஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. SSN காலேஜ் இருக்கு, பிஎஸ்பிபி பாலிடெக்னிக் இங்க இருக்கு, ஸ்கூல்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இங்க இருக்கு. அமிர்தான்னு சொல்லி ஒரு புது சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 90% வந்து ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. மெயின் டவுன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து பக்கத்துல வந்து கேளம்பாக்கம் ஜங்ஷன் இருக்கு, 5 கிலோமீட்டர்ல. ஆமா சார். மெயின் ஜங்ஷன் பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் இங்க இருந்து வந்து 1 கிலோமீட்டர்ஸ் தான். ஆமா, கோயிலும் ஆமா ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த கோயிலும் வந்துடும். ஆமா சார். ரொம்ப ஃபேமஸான கோயில் முருகன் டெம்பிள். அது ஓல்டஸ்டான ஒரு டெம்பிள் அது. ஸோ அது இந்த ஏரியால வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஒரு இதுதான். என்டர்டைன்மெண்ட் இருக்குல்ல, ஏன்னா இப்போ இருக்க இது ஐடி ஏரியா பீப்புள் வந்து ஓஎம்ஆர்ல ஃபேமிலியை தாண்டி இப்போ இது ஐடி பீப்புளாக இருப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் எனக்கு எங்கேயாவது இது வெளியில் போகணும், வீக்கெண்டுக்கு படத்துக்கு போகணும், இந்த மாதிரிலாம் அவுட் சைடு போகிறதுக்கு வீக்கெண்டில் ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட அந்த மாதிரி இங்கே என்னென்ன இருக்குது பக்கத்தில்? ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா இங்கே நியூலி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒண்டர்லா. ஸோ கம்மிங் டிசம்பர் வந்து ஓப்பன் பண்ண. எவ்வளோ தூரம் இருக்கும்? இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நம்ம சைட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் தான் ஒண்டர்லா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியூலி கன்ஸ்ட்ரக்ட் ராக்கி சினிமாஸ் இங்கே இருக்கு. சூப்பர். ஸோ சைட்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் வந்து ராக்கி சினிமாஸ். என்டர்டைன்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். மால் வரைக்கும் போக தேவையில்லை, மெரினா மால் வரைக்கும். ஆமா சார். நீங்க ஒரு மல்டி என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்க மால் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெரினா மால் பக்கத்துல இருக்கு. ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணலாம். ஒரு மூவி என்டர்டைன்மெண்டா வேணும் அப்படின்னும் போது நீங்க ராக்கி சினிமாஸ் சூஸ் பண்ணலாம். ஸோ வெரி நியர்பை டு அவர் சைட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம். ஸோ இங்க இருந்து ஒரு அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் மகாபலிபுரம் நம்ம சைட்ல இருந்து வெரி நியர் தான். நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ் வந்து நம்ம சைட் சுத்தி இருக்கு. கோவளம் பீச்சஸும் இங்க இருந்து அரௌண்ட் 4 கிலோமீட்டர்ஸ்ல கோவளம் ரீச் பண்ணிடலாம் நீங்க. பீச் இருக்கு. So அது மட்டும் இல்லாம நிறைய பீச்சஸ் வந்து நியர்பை சைட்ஸ் இருக்கு. ஸோ ப்ளூ பே பீச், முட்டுக்காட்டோட இது போட்டிங் இருக்கு. ஆமா சார். சர்ஃபிங் பண்ணலாம் கோவளத்துல. நெக்ஸ்ட் டு கோவளம் பாத்தீங்கன்னா எம்ஜிஎம் இருக்கு. எம்ஜிஎம் வெரி நியர் தான். கோவளம் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்ல எம்ஜிஎம் வந்துடும். ஓகே. ஸோ நம்ம சைட்டை சுத்தி வந்து என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது. கோவிலும் முக்கியமான கோவிலும் இருக்கு உங்களுக்கு. நம்ம திருப்பூர் கோயில் வந்து இங்கே ஜஸ்ட் வந்து 2 கிலோமீட்டர் தான். ஃபேமிலிக்கு எல்லாம் கோயிலே போதும். கோயிலுக்கு வந்து அலைய தேவையில்லை. நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த காலவாக்கம் சைட் டிடிசிபி என்ற அப்ரூவ். இங்க நீங்க லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 80 to 90% லோன் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. சைட்ல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். லாஸ்டா நம்ம வந்து மெயினா சொல்ல வேண்டியது இது என்ன பிரைஸ் அப்படிங்கிறது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இங்கே 3,999. இதுதான் இங்க வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட். எல்லா ஃபேஸிங்குமே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு கார்னர் பிளாட்னா இவ்வளவு பிரைஸ், உள்ள எடுத்தீங்கன்னா இவ்வளவு பிரைஸ் அப்படின்லாம் இல்ல. உங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு உங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் எனக்கு வேணும், இந்த ஃபேஸிங்ல வேணும்னு கேட்டீங்கன்னா ஏன்னா எல்லா ஃபேஸிங்குமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரியே நீங்க வாங்கிக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க பாக்குறீங்க, இல்ல ஐடி காரிடோர்ல நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க, இந்த சைடு நீங்க செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடம் வந்து சூப்பரான இடம். காலவாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் வேல்யூ அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க 3,999 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு கொஞ்ச நாள்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க போட்டு பாத்தீங்கன்னா அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாகும். நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஒன்னு செங்கல்பட்டு இருக்கு, இன்னொன்னு தாம்பரம் இருக்கு. செங்கல்பட்டு உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு 30 கிலோமீட்டருக்குள்ள தான் வரும். உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அதுவும் 30 கிலோமீட்டர் தான். ஏர்போர்ட் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. நீங்க ஸ்ட்ரைட்டா கேளம்பாக்கம் ஜங்ஷன் லெஃப்ட் எடுத்து நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அதுவும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். அது அரௌண்ட் ஒரு 35 to உங்களுக்கு 40 கிலோமீட்டர் தான். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். சிறுசேரி ஐடி பார்க்ல உங்களுக்கு வேலை பார்க்குறவங்க எனக்கு ஒரு அமைதியான இடத்துல எனக்கு வந்து ஈஸியா ரீச் பண்ற மாதிரி ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கூட நீங்க இந்த இடத்த பாத்துக்கலாம். ஓகே, எல்லாமே சொல்லியாச்சு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் ஸ்கிரீன்லயே போடுறேன். நீங்க இதெல்லாமே பாக்குறது ஸ்கூல்ஸ் அண்ட் இது எல்லாமே காலேஜஸ். நீங்க ஸ்கிரீன்லயே பாத்துக்கலாம். ஸோ ஒரு செகண்ட் வந்து பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. காலவாக்கத்துல நீங்க சூப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சைட்டு. லாஸ்டா நாங்க கிளம்பும் போது நான் அவங்கள்ட்ட கேட்டேன், இந்த சைட்டு வந்து இல்லாம வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா, உங்க சைட் வந்து பக்கத்துல இருக்கா அப்படின்னு. நான் ஏன் கேட்கறேன்னா எங்க வீடியோ பாக்குறவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் கேட்பாங்க, ஒரு இடத்துக்கு வர சைட் விசிட் அந்த இடத்த மட்டுமே அவங்க சூஸ் பண்ண மாட்டாங்க, ஆப்ஷன்ஸ் ஏதாவது அவங்க வந்து தேடுவாங்க. இவங்கள்ட்ட ஸ்டார் ஹோம்ஸ்ல ஒரு பிளஸ் என்னன்னா இந்த சைடு தான் நம்ம வந்து பார்க்க வந்தோம், ஆர்பிஎஸ் கார்டன். பிளஸ் இவங்ககிட்ட இன்னும் 2 சைட் இருக்கு பக்கத்துலயே. ஒன்னு ராயல்சி, இன்னொன்னு ரிகாலியா. இந்த 3மே உங்களுக்கு மெயின் ரோட்ல தான் இருக்கு. ரிகாலியா வந்து ஆன் ரோட்லயே இருக்கு. மிச்ச 2 வந்து உள்ள வந்து ஒரு 100 மீட்டர் தூரம் போனீங்கன்னா உள்ள போய் பார்க்கலாம். இவங்கள்ட்ட டோட்டலா வந்து 1,37,000 ஸ்கொயர் ஃபீட் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஆன் ரோட்ல வேணுமா இல்ல உள்ள வேணுமா எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நீங்க சைட் விசிட் வந்து பார்க்கலாம். சைட் விசிட் பண்ணும்போது ஒரே நாள்ல 3 சைட் விசிட்டையும் நீங்க பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு நேரம் நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துல லேண்ட் வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. சப்போஸ் நீங்க வாங்கல அப்படின்னா கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஓஎம்ஆர்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு, அதுவும் முக்கியமா அவுட்டர்ல உங்களுக்கு கேளம்பாக்கத்தை தாண்டி அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க, இப்போ இவ்வளவு கம்மியான பிரைஸ் நான் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஃபியூச்சர் அப்ரிசியேஷனுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அந்த ஸ்கிரீன்ல
தெரிய நம்பர் வந்து ஸ்டார் ஹோம்ஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். இதுல மீடியேட்டர், புரோக்கரேஜ் எதுவுமே இல்ல. உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வீடும் நீங்க எங்களுக்கு வந்து கட்டி கொடுங்கன்னு சொன்னாலும் அவங்களுக்கே அவங்க டீம் இருக்காங்க, அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம், அவங்களே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. சரி, இது தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ்.